தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறது திமுக என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறது திமுக என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமாக அனுமதி அளித்துள்ளது தமிழக அரசு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எல்லையோர மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்ற அனுமதித்திருக்கிறார் ஸ்டாலின் எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறது திமுக என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன எனவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமாக அனுமதி அளித்துள்ளது அரசு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லையோர மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்ற அனுமதித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருந்திருக்கிறார். விக்னேஷ், இது குறித்த விரிவான விவரங்கள். கேரள மாநிலத்தினுடைய எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கேரள மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலை பக்கங்களில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றுவதற்கு அனுமதித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கேரள கம்யூனிஸ்ட் அரசினுடைய திமுக அரசு உறவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தினுடைய பயோமெடிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவினுடைய குப்பை கிடங்காக நம்முடைய தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் கூறியிருக்கிறார். தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படக்கூடிய இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாகவே மாறியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒருபுறம் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாதது போல இருக்கக்கூடிய திமுக அரசு மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமான அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அவர் இந்த சமூக வலைதள பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதிகாரிகளிடமும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் பல முறை புகார் அளித்தும் இதுவரை அதனை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கூறியிருக்கக்கூடிய அண்ணாமலை முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே இவை நடைபெறுவதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரக்கூடிய 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரியில் ஏற்றி சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம் எனவும் முதல் லாரியில் நானும் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக திமுக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பதிவின் மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.